மகராசி படம் எப்படிடா இருக்கு சிவகார்த்திகேயன்? மதராசி படம் அருமையாக வந்திருக்கு. படம் வந்து இளைஞர்களுக்கு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு என்னவோ அந்த மாதிரி கதையை ஸ்க்ரீன் பிளே கொண்டு வந்திருக்காரு. ஒரு படம் வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படி மாறுறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்குது. ஓகேண்ணா. நிறைய பேர் இந்த படம் பார்த்துட்டு படம் கதை புரியல, படம் நல்லா இல்ல அப்படி சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? இல்லை படம் கதை நல்லா தெளிவாக எடுத்திருக்காங்க. சிவகார்த்திகேயன் வந்து இது ஒரு புது கதைக்களமாக இருக்குது. படம் வந்து போய் நேரடியாக பார்த்தா தான் தெரியும். குடும்பத்தோட ஃபேமிலியோட பார்க்கலாம். பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இல்லைன்னா இத்தனை நாள் விஜய் தான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களை எல்லாரும் பிடிச்சி வச்சிருந்தாரு. இப்ப சிவகார்த்திகேயன் அதே ட்ரிக்ல தான் வந்தாரு. விஜய் எடுத்தா சிவகார்த்திகேயன் அப்படி விஜய் இடத்த பிடிக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து சிவகார்த்திகேயன் ஒரு ட்ராக்ல வந்துட்டாரு. இப்போ அவர் ஒரு ட்ராக்கை ஒரு செட் பண்ணிட்டு வர்றாரு. அதில் வந்து அவர் கண்டிப்பாக அவர் இது பண்ணுவார். ஏன்னா இத்தனை நாள் சிவகார்த்திகேயன் காமெடி படம் காமெடியான பார்த்துட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் படம் நடிக்கிறார் இல்லையா? ஆமா, அதை பத்தி உங்க கருத்து என்ன? சிவகார்த்திகேயன் நம்ம வந்து ஆக்ஷன் ஹீரோவா இந்த படம் வந்து மேலும் மேலும் நல்லா வளர்ச்சி அடையிறதுக்கு இது ஒரு இதான் ஸ்டெப்பு, முதல் ஸ்டெப்பாக இருக்குது. இனிமேல் வர படங்களும் அவர் ஆக்ஷன் படமும் நம்பி கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்தை சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ வர படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய டேரக்டர் எடுத்தாலும் சரி, பெரிய பெரிய ஹீரோக்கள் வச்சு எடுத்தாலும் சரி, அந்த ஒரு படம் பெருசா ஓட மாட்டேங்குது. ஆனா சிவகார்த்திகேயன் படம் தொடர்ந்து எல்லா படமும் ஹிட் ஆகி நிக்குது இல்லையா? அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதோட வந்து எப்படின்னா படத்துல அவர் கதையை தேர்ந்தெடுக்கிற விதம் தான். கதையை வந்து தேர்ந்தெடுத்துருக்கிறதுல அதே மாதிரி கதை கழகமாகட்டும், அதே மாதிரி பாட்டு ஆகட்டும், ஒரு ஏன்னா அவருக்கு வந்து கதை மெயினாக கதை தான். இந்த கதையை தேர்ந்தெடுக்கிறாரு. அதே மாதிரி அவருக்கு அமைஞ்சிருது கரெக்டா. இந்த படத்துல என்னதானே சொல்ல வராங்க? இந்த படத்துல வந்து இளைஞர்களுக்கு வந்து ஒரு தப்பான வழியில போறாங்கல்ல, அதை வந்து ஒரு சில ட்விஸ்ட்லாம் இருக்கு. படத்தை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அதை வந்து அருமையா பண்ணியிருக்காங்க. ஏஆர் முருகதாஸ் வந்து இதை வந்து நல்லா பிளான் பண்ணி சிவகார்த்திகேயன் கொடுத்துருக்காரு. படம் நல்லா இருக்கு. ஏன்னா ஏஆர் முருகதாஸ் எடுத்துட்டாலுமே அதுல கம்பல்சரி கதை இருக்கும். நல்ல ஒரு மக்களுக்கு ஏதாவது புரியுற மாதிரி ஒரு கதை. இல்ல இந்த படத்துல வந்து நல்ல விஷயமும் சொல்றாங்க. மக்களுக்கு இது வந்து நல்ல எல்லாருமே நல்லா சேர்ந்து பார்க்கலாம். அதாவது இது இவங்க தான் பார்க்கணும்னு இல்லை, எல்லாருமே பார்க்கக்கூடிய படமா எடுத்திருக்காரு. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படமா தான் எடுத்திருக்காரு. ஓகே. ஆக்சுவலா மூஞ்சி சுளிக்கிற மாதிரி அதெல்லாம் எந்த மாதிரி அந்த இதெல்லாம் கிடையாது. படம் ஃபுல்லா ஜாலியா போயிட்டு ஜாலியா வரலாம். அது மாதிரி ஆக்ஷனும் நல்லா இருக்கு. ஓகேவா? ஓகே. நான் இந்த படத்துக்கு எத்தனை மார்க் கொடுத்தீங்க? படத்துக்கு 95 மார்க் கொடுக்கலாம். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஓகே.